இன்று உலகத்திலேயே எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய பொது பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம்தான். ஏழை பணக்காரன் என்ற நிலைதான். எல்லோரும் படித்து விட்டார்கள், எல்லோருக்கும் கல்வி வழங்கப்பட்டது. ஆனால் இன்று வேலை பார்ப்பதற்கு யாரும் முன் வரவில்லை என்றால் வேலை இல்லை. விவசாயத்தை தற்பொழுது உழவர்கள் வேலை பார்த்தார்கள், உழவு செய்தார்கள். ஆனால் இப்போ எந்திரங்கள் வந்துவிட்டது. ஆதலினால் மக்களுக்கு பஞ்சம். ஒரு 100 பேர் வேலை பார்த்த இடத்தில் இப்பொழுது 10 எந்திரங்கள் விவசாயம் செய்கிறது. ஒரு 10 பேர் அவர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த நிலைக்கு வேலை இல்லாமல் இன்று தமிழ்நாட்டிலே மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருந்து இன்று வேலைக்கு வந்து விட்டார்கள். இங்கு வேலை வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பல வேலைகள் நடக்கின்றது. பாலங்கள் கட்டுவது, மெட்ரோ ரயில் பாதை, தொழிற்சாலைகளும் குறைவில்லை, புதிய தொழில்கள் வரவில்லை. ஆனால் அதற்கான கட்டுமான வேலைகள் நடந்து வருகிறது. இரும்பு பயன்பாடு அதிகமாக இருக்கிறது, சிமெண்ட் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது, மரத்தின் வேலை அதிகமாக இருக்கிறது. இவர்கள்தான் தற்பொழுது வேலை பார்க்கிறார்கள். அதனால்தான் இன்று தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது. உள்ளூர்வாசிகள் செய்கின்ற வேலையை விட 2 அல்லது 3 மடங்கு வேலைகளை அந்த மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் வேலை பார்க்கிறார்கள். அங்கேயே தங்கி விடுகிறார்கள். எங்கே வேலை பார்க்கிறார்களோ அங்கேயே ஒரு குடிசை போல அமைத்து அங்கேயே சமைத்து சாப்பிட்டு பணத்தை வீட்டுக்கு கொண்டு போய் அனுப்புகிறார்கள். முற்காலத்தில் நேபாளத்திலிருந்து பலர் வந்தார்கள், இன்றும் வருகிறார்கள் காவலாளியாக. பெரியதாக அவர்களுக்கு வேலை இல்லை. நான் நேபாளம் சென்று வந்துள்ளேன். நாம் எங்கே பார்த்தாலும் அங்கிருந்து வந்தவர்கள் தான் அதிகம். ஆனால் தற்பொழுது நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. அந்த மாற்றம்தான் தற்பொழுது தமிழ்நாட்டிலே நடக்கிறது. கேரளாவிலே அதிகமான வேலை இல்லை. அவர்கள் இங்கு வந்து வேலை பார்க்கிறார்கள், இல்லது இந்த அரபு நாடுகளில் வேலை பார்க்கிறார்கள். நானும் ஒரு காலத்தில் குவைத்துக்கு சென்று வேலை பார்த்தேன். ஏனென்றால் பணம் அதிகமாக கிடைக்கிறது. அங்கே தங்கும் வசதி, சாப்பாடு வசதி, போக்குவரத்து எல்லாம் கொடுத்து விட்டார்கள். அதுபோல் இன்று இந்த அரபு நாடுகளில் அங்கே இருப்பவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாங்கத்தான் தெரியும். அதனால்தான் அவர்கள் முதலாளிகளாக இருக்கிறார்கள். நாம் எல்லாம் அங்கே சென்று வேலை பார்க்கிறோம். அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். மாடு மேய்க்க அங்கே போகிறார்கள், ஒட்டகத்தை அங்கே மேய்ப்பதற்கு செல்கிறார்கள், கழுதையை வைத்துக்கொண்டு போகிறார்கள். இதுபோல வங்காளதேசத்திலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள். சிலர் வீட்டு வேலைக்கு போகிறார்கள். இன்னும் சிலர் கார் துடைக்க, சாலையை பராமரிக்க, வீடை சுத்தம் பண்ண இப்படித்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் நான் நேரிலே பார்த்தது தான். அதை வைத்துத்தான் இந்த பதிவையை செய்கிறேன்.
வேலை வாய்ப்பு வேண்டும், வேலை வேண்டும் வேண்டும், விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற ஒரு சினிமா படத்திலேயே வந்திருக்கும். அதையெல்லாம் ஞாபகம் வைத்து தான் நான் இந்த பதிவையே செய்கிறேன்.